Hello guys, welcome back our YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிகினர் மேக்கப் கிட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பிகினருக்கு மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப மேக்கப் போட வந்து பிடிக்காது. ஸோ வந்து லைட்டாக தான் என்னோடய மேக்கப் வந்து இருக்கணும். ஸோ அதே டைமில் வந்துட்டு மேக்கப் போட்டு என்னோடய ஸ்கின்னும் என்னோடய ப்ராடக்ட்டும் ரொம்ப கேக்கியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. என்னோடய மேக்கப் ரொம்ப நீட்டாக ரொம்ப சட்டில்டாக ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கணும். அதே டைமில் வந்துட்டு ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் கிட் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வந்து மேக்கப் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஹெவியாக என்னோடய மேக்கப் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதே டைமில் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி மேக்கப் கிட் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மேக்கப் கிட் வந்துட்டு ஒரு மொபைல் பாக்ஸ்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண மொபைல் ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே தான் இந்த மேக்கப் கிட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த காலேஜ், ஆஃபீஸ், ஸ்கூல், அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு எங்கே போனாலும் என்ன மேக்கப் சிம்பிளாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைல் பாக்ஸ்குள்ளே மேக்கப் கிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இதில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறேன். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு பவுடர், ஸோ கன்சீலர், பிபி க்ரீம், காஜல், காஜல் இல்லை, இதில் வந்து காஜல் வந்து இருக்காது. இந்த மேக்கப் கிட்டில் வந்து காஜல் வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா வந்து லைனர், ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐப்ரோ ஷேப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஷ், ஒரு ஸ்பூலி அதோடைய அட்டாச் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரஷ் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை வச்சு மட்டும் வந்து உங்களால் சிம்பிளாக வந்து மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஒவ்வொன்றா நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் வந்து சொல்கிறேன், என்ன ப்ரைஸ் அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேக்கப்புள்ளேயே வந்து போகணும். ஸ்கின் கேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்கப்பே போடாத ஒரு ஆளாக இருந்தாலும் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதுவே வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிபி க்ரீம். ஸோ வந்து ஜென்ரலாக எனக்கு வந்து எவ்ரிடேயில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுற வந்து பிடிக்காது. அது வந்து ரொம்ப வந்து கேக்கியாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சட்டில்டாக வந்து மேக்கப் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிபி க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிபி மேர்மைன் காஸ்மெட்டிக்ஸோட பிபி க்ரீம் என்னோடய ஷேடு வந்து பீச் க்ளோ அப்படிங்கிறதான் வந்து என்னோடய ஷேடு. ஸோ இது வந்து 5-in-1 பிபி க்ரீம். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் ப்ரைமரும் இருக்கும், ஃபவுண்டேஷன் இருக்கும், சன்ஸ்க்ரீன் இருக்கும், எல்லாம் வந்து இதுலேயே வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி தனியாக ரிவ்யூ கூட நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு இது வேணும்னா சொல்லி நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பில் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கன்சீலர். ஸோ உங்களுக்கு அண்டர் ஐ இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கன்சீல் பண்ணிவிட்டு மேக்கப் போடுங்க. கன்சீல் பண்ணாமல் மேக்கப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கருவளையம் வந்து அப்படியே பர்டிகுலராக வந்து தெரியும், விசிபிள் ஆகும். அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு பட்ஜெட்டான கன்சீலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட கன்சீலர். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், அது வந்து சேனலில் இருக்குது, பார்க்கணும், டைம் வந்துச்சு நான் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சீலர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா வந்து செட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் எவ்ரிடேயில் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு என்ன தான் காம்பேக்ட் யூஸ் பண்ணாலும் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணாலும் ஸோ இந்த ஒரு பவுடருக்கு நான் வந்து ஒரு ஃபேவரட்டான பவுடர். ஸோ இது வந்து பான்ஸோட பவுடர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி ஐ மேக்கப்புக்கு நான் ஒரே ஒரு ஐலைனர் மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னு சொன்னால் ஐலைனர்லேயே வந்துட்டு நம்ம வந்து லைன் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்காராவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே வந்து அதையும் வந்து லைன் பண்ணி காஜலாகவும் வந்து டிவைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு டேஸ்லர் காஜல்னே வருது. ஸோ ஒரு டேஸ்லர் ஐலைனர் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஐ மேக்கப்பே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஒரு காஜல் வந்து
வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐலைனரில் வந்துட்டு நீங்கள் வந்து லைன் பண்ணக்கப்புறமா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து ஸ்பூலி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஷேப் பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஷேப் பண்ணி லைன் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ப்ரஷ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த லைனரை லைன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ நீங்கள் மஸ்காரா தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லேஷஸ்லாம் இந்த மாதிரி வந்து கோட் பண்ணிக்கோங்க. மேலேயும் சரி கீழேயும் சரி கோட் பண்ணிவிட்டு ஓகேவா, கோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூலி வச்சு நல்லாவே வந்து கோம் பண்ணால் போதும். ஸோ மஸ்காரா என்ன எஃபெக்ட் வந்து என்ன ரிசல்ட் வந்து கொடுக்குமோ அதே வந்து இந்த ஒரு ஸ்பூலி லைனர் இருந்தால் போதும், நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ திடீர்னு மஸ்காரா தீர்ந்து போனாலும் வந்து இந்த லுக் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். கீழேயும் வந்து மறந்துடுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஐக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸோ ஐ மேக்கப்புக்கு வந்து இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காஜல் போடுவீங்க அப்படின்னாலும் அது வந்து ஸ்மஜ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய காஜல் வந்து வாங்கினாலும் அது வந்து ஸ்மஜ்ஜாக தான் வந்து செய்யும். ஸோ இந்த ஐக்கும் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ வால்யூமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வால்யூம் இல்லாமல் இருக்குது. ஸோ டக்குன்னு மஸ்காரா தீர்ந்தாலும் இந்த ஒரு ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஐப்ரோ இந்த ஸ்பூலி வச்சே நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து கோம் பண்ணிவிட்டு லைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரஷ் வந்து நான் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிகினர் கிட்டாக வந்து இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வரைஞ்சிருவோம். ஆர்டிஃபிஷியலாக வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ டக்குன்னு மஸ்காரா தீர்ந்தாலும் இந்த ஒரு ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஐப்ரோ இந்த ஸ்பூலி வச்சே நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து கோம் பண்ணிவிட்டு லைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரஷ் வந்து நான் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிகினர் கிட்டாக வந்து இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வரைஞ்சிருவோம். ஆர்டிஃபிஷியலாக வரைஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து பென்சில் வச்சு ஸ்கெட்சு வச்சு வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐப்ரோஸ் வந்து கோம் பண்ணாலே வந்து நேச்சுரலான ஷேப்பில் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஹேர் இல்லையோ அங்கே மட்டும் வந்து லைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இதை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு மேக்கப் முடிஞ்சு, ஐ மேக்கப் முடிஞ்சு, ஐப்ரோஸும் வந்து முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இது ப்ளூ ஹெவனோட ஸோ இதோட ஸ்மெல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக் தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இங்கே வந்து ஸ்வாட்ச் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து இதோட ஷேடு. நல்லா வந்து ஒரு நியூட் ஷேட் ஒன் லேயர் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிங்கி ஷேட் தான் வந்திருக்கும். இதில் வந்து என்னோடய ஷேடு வந்து ஏஜ்டு வைன் 308 அப்படிங்கிறதான் வந்து என்னோடய ஷேட். தெளிவாக தெரியாது என்னோடய ஷேட். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பிகினராக இருக்கும்போது மேக்கப் வந்துட்டு ஃபிங்கர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து கரெக்டாக வந்து ஃபிங்கர்ஸ்லேயே அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து வரும். ஸோ அதே மாதிரி ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பியூட்டி பிளெண்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் அதோடதே ப்ராடக்ட்டை வந்து இழுத்துரும். ஒரு நல்ல பியூட்டி பிளெண்டர் வாங்குகிற ப்ரைஸ்க்கு இந்த ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ப்ரஷ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட லிங்க்கோ கோடோ கிடைச்சா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம ஃபேஸில் போட்டிருக்க ப்ராடக்டை எதுவுமே வந்து உறிஞ்சிக்காது. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வராது. ஸோ அதே மாதிரி இது ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இன்னொரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் கூட வந்து வச்சுருக்கேன். ஸோ இது தர சாஃப்ட்னஸ் கூட. ஸோ இதில் கூட அவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து இருக்காது. லைட்டாக கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்கின்னில் படும்போது. ஆனால் வந்து இது ஸ்கின்னில் படும்போது செம்ம சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்க ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இதில் வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்டோர்லாம்
இந்த சைடு வந்து பிளெண்ட் பண்ணலாம், ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து மல்டி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, எங்கே போனாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நிறையா ப்ரஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒன்று எடுத்துகிட்டு போனாலே வந்து போதும். நம்ம மேக்கப் வந்து ஒரு ஆள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் கிட். ஸோ வந்து இது என்னோடய மேக்கப் கிட்டுன்னு வந்து சொல்ல மாட்டேன். ஸோ வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப்லேருந்து போனால் வந்து உங்களுக்கு மேக்கப்புக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மேக்கப் வந்து நீங்கள் பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.